நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணாவும் நம்ம கயாடு லோகர் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை வர மே 9 வர வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைட்டில்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாரியப்பன் சின்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அதர்வா அண்ணா இருக்கார்ல, இவர் இப்போது நிறைய படங்களில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட லைனப்ஸில் என்னென்ன படங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் அவர் வந்து நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதயம் முரளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். அதுக்கப்புறமா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட சேர்ந்து பராசக்தி படத்தில் அவர் வந்து நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா டனல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் அவர் வந்து நடிக்கிறாரு. ஸோ இந்த ஒவ்வொரு படமே வந்துட்டு ஒவ்வொரு ஜோனரு. இந்த படங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படங்களுக்கான மற்ற அப்டேட்ஸுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.